உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. ஐயோ ஐயோ, உன்ற நிலைமையை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு பிளான் போடுறதா போடுறேன், அத பக்காவா போட தெரியாது. தேவையில்லாம என்கிட்டயாவது பேசி வாங்கி கட்டிக்கிட்டு போயிடாத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நான் எவ்வளவு அழகா பிளான் போட்டு வச்சிருந்தேன். அவ வந்து இப்படி உடைப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. என்ற வாயாலேயே உண்மை அவ்வளத்தையும் சொல்ல வச்சுட்டா. நானும் அந்த நேரத்துல அவளை கீதா அர்ஜுன் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உண்மை அவ்வளத்தையும் உளறி போட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு தூரம் வந்து நிச்சயம் நின்னு போச்சு. நிச்சயம் மட்டும் இல்லம்மா, கல்யாணமும் நின்னு போச்சு. உனக்கு நான் எவ்வளவோ தேவல. நீ மட்டும் என்னவா அந்த மகா விஷயத்துல என்ன மாதிரி பல்ப் வாங்கித்தானே உட்காந்துருக்கேன். சரி சரி விடு, மாறி மாறி அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் எது பண்றதா இருந்தாலும் கரெக்டா பண்ணணும். ஆமாண்ணா, இதுக்கப்புறம் என்ன பண்றதா இருந்தாலும் அதை நிதானமா பண்ணணும். அந்த காவியாவை அர்ஜுன் கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அதுக்கு என்கிட்ட ஒரு செம ஐடியா இருக்கு. நீ சொல்ற ஐடியா எப்படி இருந்தாலும் மொக்கையா தான் இருக்க போகுது. இருந்தாலும் எனக்கு வேற வேலை கிடையாது. நீ சொல்லு, நான் கேக்குறேன். அந்த காவியா அழகா இருக்கான், உன்னை விட சூப்பராவே இருக்கான். ஏன் நம்ம காலேஜுக்கு அவ வந்ததுமே நானே கொஞ்ச நாள் அவளை சைட் அடிக்க தான் செஞ்சேன். இப்ப அதெல்லாம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? அவ அழகா இருக்கா இல்ல, இப்ப அதுவா முக்கியம். அவ ரொம்ப அழகா இருக்கிறதுனால தானே அவ பின்னாடி அர்ஜுன் தெரியறான். அதுக்குன்னு என்னை இன்னும் பியூட்டி பார்லர்லாம் போய் அழகு பண்ணிக்க சொல்றியா? அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிதான் இருக்கு. நீ என்ன பண்ணாலும் உன்ற மூஞ்சி இப்படியே தான் இருக்கும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கான், அவ மூஞ்சியை சிதைச்சிட்டா அர்ஜுன் அவளை பார்க்கவே மாட்டான். என்னது, மூஞ்சியை சதைக்கணுமா? என்ன சொல்ற நீ? ஒரு பாட்டில் ஆசிட்ட வாங்கி மூஞ்சில விட்டு எரிஞ்சோன்னு வை, அவ மூஞ்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த அர்ஜுன் அவளை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். அட பாவிகளா, டேய், உன்னெல்லாம் பெத்ததுக்கு 4 எருமாடு வாங்கி மேய்ச்சிருந்தாலும் ஆகும். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ற வேலைத்தனம்லாம் இருக்கே, அவ்வளவும் ஆக வழித்தனம் தான். அம்மா, இந்த விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அத்தனை பேர் முன்னாடி இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தூக்கி போட்டிருக்கான், அவனை சும்மா விட சொல்றீங்களா? ஏண்டா, எந்த பையன்டா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பான்? அந்த இடத்துல எவன் இருந்திருந்தாலும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். அந்த பையன் மேல வீண் பழி போட்டு இவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அது நடந்துருமா? பாவம், அந்த பையன் இத்தனை நாள தப்பே பண்ணாம பழைய சம்மந்தம் விட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான். அப்புறம் எப்படி உன் தங்கச்சி ஏத்துக்குவான்? ஏதோ அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருந்தனால இதோட நம்மளை விட்டுருச்சு. இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா குடும்பமா சேர்ந்து ஸ்டேஷன் வாசல்ல தான் நின்றுக்கணும். தேவையில்லாம எனக்கு பேசிக்கிட்டு போமா கடலை. எப்ப வாரு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. நல்லது சொன்னா யார் கேக்குறான்? டேய், ஒழுங்கு மரியாதை நடந்துக்கோ. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க எதுக்குமா அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, உங்க 2 பேருக்கு தான் நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கேன். சத்யா, ஒழுங்கு மரியாதை என்ற பேச்சை கேட்டுட்டு ஒழுக்கமா இருந்து பழகிக்கோ. இதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ணனு வை, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல நானே பிடிச்சு கொடுத்துருவேன். வெளியே வர முடியாத அளவுக்கு நானே ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கோ. குறிப்பா இப்ப என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியே, அந்த பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்க போறேன்னு. உங்க 2 பேரும் எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா 2 பேரும் எப்படி வளர்ந்து நிக்கிறீங்க? இவன் என்னடானா ஒரு பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்க போறேங்கிறான். அவனுக்கு கூட சேர்ந்து தங்கச்சிக்காரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏண்டி, நீயும் ஒரு பொண்ணு தானே? உனக்கே இதெல்லாம் அசிங்கமா தெரியல? அம்மா, நான் எங்க அப்படி சொன்னேன்? அண்ணன் தான் பேசிக்கிட்டு இருந்தான். அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. அவ அழகா இருக்கிறனால தானே அர்ஜுன் அவ பின்னாடி போறான். காதலுக்கும் அழகுக்கும் சம்மந்தமே இல்லடி. அந்த பொண்ணு பார்த்தல, எவ்வளவு தைரியமா வந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை வெளிக்கொண்டு வந்துச்சு. அந்த பையன் மேல எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இருந்திருக்கணும். எல்லாருமே ஏன் அவங்க அம்மா அப்பாவே இதை நம்பிக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா சப்போர்ட் பண்ணி நின்றுக்கும். காதலுக்கு தேவையே அன்பும் நம்பிக்கையும் தான். அந்த பையன் உன்னை என்னைக்குமே காதலிச்சிட மாட்டான். தேவையில்லாத கற்பனையெல்லாம் வளர்த்துக்கிட்டு தெரியாம போய் ஆகுற வேலை பாரு. டேய், உனக்கும் தாடா தேவையில்லாத சொல்லியெல்லாம் பார்த்துட்டு தெரியாத, ஒழுக்கமா இருந்து பழகிக்கோ. என்ன கீர்த்தி இது, அம்மா இப்படி பேசி போறாங்க? அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நம்ம 3 பேர் ஒரு மாதிரி இருந்தா அம்மா ஒரு மாதிரி. அதை கண்டுக்காத, நீ பண்றது பண்ண நான் பாத்துக்கிறேன். 2 நாளா நீ காலேஜுக்கு வரல. நானும் சரி இப்ப சரியாயிருவேன் அப்ப சரியாயிருவேன்னு பாத்துட்டு இருக்கேன். உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஏன், என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். இப்ப அதையே நினைச்சிட்டு இருக்கறனால ஏதாவது மாற போதா என்ன? ஏன், நான் அப்படி பெருசா என்ன தப்பு பண்ணிட்டேன்? எப்பவும் போலதானே அவர்கிட்ட பேசினேன். இந்த விஷயத்த மாறி மாறி ஒவ்வொருத்தர்கிட்டயா புலம்பிக்கிட்டே இருக்கா. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். கார்த்திக் உன் கூட பழகிருக்காரு, நீயும் அவர்கிட்ட எத்தனை முறையும் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க. ஆனா என்னைக்காவது இப்படி நடந்திருக்காரா என்ன? இல்ல, இதுதான் முதல் முறை. அதனாலதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியும், எங்களை விட உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவர் இப்படி பேசியிருக்காருன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடி, இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். என்ன காரணம் பெருசா இருந்துற போகுது? அவருக்கு என்ன பிடிக்கல, அவ்வளவுதான். நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அதுக்கு பின்னாடி நிச்சயமா வேற ஏதோ காரணம் இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு கார்த்திக் இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது.
எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. அவரை எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ தெரியாதனமா கோவத்துல பேசியிருந்தா நிச்சயமா வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. ஆனா 2-3 நாளா அவரும் ஆபீஸ்க்கு போகவே இல்ல. வீட்டு பக்கமும் வரதில்ல. இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு குட்டிச்சி. அப்படி என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தான். நான் இப்பதான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி அவர் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுல இருந்து என்னால வெளியவே வர முடியல. புரியுது. புரியாம இல்ல. நம்ம வீட்ல உள்ளவங்களே ஒண்ணு திட்டுறதுக்கு ஒரு தடவைக்கு 1000 முறை யோசிச்சு தான் பேசுவோம். ஆனா அவரு சடனா கோவத்துல இவ்ளோ வார்த்தைய விட்டுட்டாரு. ஆனா கார்த்திக் இத தெரியாம பண்ணல. வேணும்னே தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு நீ தான் கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். அத விட்டு போட்டு இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து உட்காரக்கூடாது. சரி, வா காலேஜ் போவோம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, இன்னைக்கு நான் காலேஜுக்கு வரல. காலேஜ் வர மூடே எனக்கு இல்ல. காலேஜ் வரதுக்கெல்லாம் மூடு தேவையில்ல. படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா போதும். இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் நீ காலேஜ் வராம இருக்கிறதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எந்திச்சு கிளம்பு. அத்தான், ப்ளீஸ் அத்தான், என்ன கொஞ்ச நாள் அப்படியே தனியா விடுங்க. எந்திரிச்சு கிளம்ப போறியா இல்லையா? முடியாது. இப்ப நீ மட்டும் எந்திரிச்சு வரல, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து மேல அப்படியே ஊத்தி விட்டுருவேன். அத்தான், என்ன அத்தான் நீங்க? இந்த அர்ஜுனை பத்தி உனக்கு தெரியும். சொல்றதுதான் செய்வேன். நீ எந்திரிச்சு இப்ப கிளம்புறியா இல்ல தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? ம், சரி, நான் போறேன். ஆனா ஒண்ணு, கார்த்திக் பார்க்கணும். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அன்னைக்கு ஆதிய தண்டை கேட்டதுக்கெல்லாம் கூட்டிட்டு போனா தெரியுமா? நீங்களும் கூட்டிட்டு போவேன்னு சொல்லுங்க, அப்பதான் வருவேன். மகா, இது உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை. இதுல நான் கூட்டிட்டு போய் வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வை, அப்புறம் இது இன்னும் பெருசாயிரும். கொஞ்ச நாள் இதை ஆற போடு. என்ன ஏதுன்னு பொறுமையா கண்டுபிடிக்கலாம். இப்ப எதையும் யோசிக்காம கிளம்பு. வா கவ்யா, என்ன காலையில இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லக்கா, மகாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, மகாவை பார்த்துட்டு போலான்னு வந்தியா? நம்பிட்டேன். அண்ணி, சுடுதண்ணி கொண்டு வர சொன்னே, என்னாச்சு? பாத்தியா, ஒன்று ஆளுதான். கொஞ்சம் பொறு அர்ஜுன், தண்ணி இப்பதான் அடுப்புல வச்சுட்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வரேன். ஆ, சரிங்க அண்ணி, கொஞ்சம் சீக்கிரம். சரி கவ்யா, நீ போய் மகாவை பாரு, நான் போய் சுடுதண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சுடுதண்ணி தானே, நானே எடுத்துட்டு போறேன். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க காலேஜ் கிளம்பிட்டீங்கன்னா. நீங்க கிளம்புங்க, நான் போய் கொடுத்துக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? ஒண்ணு மட்டும் எங்க அத்தை இந்த வீட்டுல பார்த்தாங்கன்னு வெயி, அவ்வளவுதான். இந்நேரம் காலையில சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போங்க. என்ன காவியா, சுடுதண்ணியை மாடிக்கு எடுத்துட்டு போகும்போது மேலே இது ஊத்திக்கிட்டீனா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே எடுத்துட்டு போறேன், விடு. நான் என்ன சின்ன குழந்தையா, இது கூட எனக்கு தெரியாது. நான் கொண்டு போறேன், நீங்க போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. அது வந்துமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம். அச்சோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சுடுதண்ணி கொடுத்துட்டு வந்துருவேன். ம், சரி சரி, கிச்சன்ல இருக்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பார்த்து எடுத்துட்டு போ. சரிங்கக்கா. பையன் மூடுறதுக்குள்ள ஓடிட்டா. ம், செம ஃபாஸ்ட் தான். அத்தை என்னடான்னா இவ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனா இவ கொஞ்சம் கூட அது காதலே வாங்குறது இல்ல. நம்ம அத்தைக்கெல்லாம் இவ தான் கரெக்ட். ஏய், உன்னை யாரடி வீட்டுக்குள்ள விட்டது? அத்தை, என்ன யார் வீட்டுக்குள்ள விடணும்? இது என்ற வீடு, எனக்கு இல்லாத உரிமையா என்ன? என்னது உன்ற வீடா? எந்த உரிமையில இங்க வந்து சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன்? அத்தை, நானும் உங்க பையனும் லவ் பண்றோம். அப்படின்னா அவர் எனக்கு என்ன வேணும்? புருஷன். அப்படின்னா அவரை பெத்த நீங்க எனக்கு அத்தை. ஆக மொத்தத்துல இது ஏன் வீடு தானே? நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குமா? என்னைக்கு என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீ இந்த வீட்டு மருமக கிடையாதுன்னு. உங்க முடிவுல இங்க யாரு கேட்டா? எனக்கு அர்ஜுனை பிடிச்சிருக்கு, அர்ஜுனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. சரி, வழியை விட்டு டக்கடால போங்க, வெண்ணி ஆறிட போகுது. அப்புறம் பாவம் அவரு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும், ரொம்ப நேரம் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வழியை விடுங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நாளுக்கு நாள் போக போக கொஞ்சம் ஓவரதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒழுக்கமா வாளி கீழே வச்சுட்டு கிளம்பு, என் பையனுக்கு நான் வெண்ணி கொடுத்துக்குவேன். வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வாளி தூக்கிட்டு போற நீங்க பாட்டு கீழே விழுந்து அடிக்குது பட்டு மண்டைக்கு இது போட்டுட்டீங்கன்னா? ஏய், கோலங்கத்தால என்ன பேச்சு பேசுறான்? ஏற்கனவே முழங்கால் வலி கைகால் வலிங்கிறீங்க, இதை தூக்கிட்டு போய் கீழே இது விழுந்துட கூடாதுன்னு ஒரு அக்கறைன்னு சொல்றேன். ஒன்று அக்கறை இங்க யாருக்கும் வேண்டாம், கிளம்பு. அட, வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், துரத்துக்கிட்டே இருக்கீங்க. வழியை விட்டு பக்கத்தால போக போறீங்களா இல்லையா? போக முடியாதுடி, என்னடி பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. என்ன, கைதான் ரொம்ப நேரமா வலிச்சுக்கிட்டே இருக்கு. கை தவறி வாழை கீழே விழுந்து வெண்ணியெல்லாம் உங்க மேல கொட்டிருச்சுன்னா உங்க நிலைமையை நினைச்சாதான் பாவம், பரிதாபமா இருக்கு. என்னடி, வெண்ணிய மேல ஊத்திடுவேனா? இன்டைரக்டா மிரட்டுறியா? அச்சச்சோ, நான் என்னத்துக்குங்க உங்களை மிரட்ட போறேன்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வழியை விட்டு கடை போறீங்கன்னா என்னாச்சு? மறுபடியும் உன்னை கவனிச்சுக்கிறேன். அர்ஜுன், ஏய், நீங்க என்னடி பண்ற? நீ தானே வேணும் 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 கத்திட்டு இருந்த, அதான் எடுத்துட்டு வந்தேன்.
நான் அன்னிக்கிட்டல கேட்டேன். ஒன்றரை காதுக்கு எப்படி கேட்டுச்சு? என் சத்தம் உன் வீடு வரைக்குமா கேட்டுச்சு? அக்கா கீழே ஏதோ முக்கியமான வேலையா இருந்தாங்களா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அண்ணி இப்படி எல்லாம் கொடுத்து விடுற ஆள் கிடையாதே. சரி பரவாயில்ல, வச்சுட்டு கிளம்பு. என்னது, கிளம்பணுமா? அட பாவி, இவனுக்காக அரை பக்கம் அவங்க அண்ணிக்கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி வெண்ணி எடுத்துட்டு வந்தா இப்படி கிளம்ப சொல்றான். என்னடி இன்னும் கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான்? வச்சுட்டு கிளம்பு. ஏன் அர்ஜுன், எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, காலையிலயும் உனக்காக வெண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. பொதுவா ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வந்தாலே வாங்க சாப்பிடுங்கன்னு உபசரிப்போம். ம். அதுக்கு நான் உனக்கு வெண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வா, ஒன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், ஒன்னா குளிக்கலாம், இப்படியெல்லாம் உபசரிக்கலாம்ல. ம். ரைட்டு. ஏய், அப்போ அண்ணி உன்கிட்ட கொடுத்து விடல. நீ ஏன் வம்படியா வாங்கிட்டு வந்திருக்க? அப்படிதானே? ம், அப்படி கூட வச்சுக்கலாம். ம். சரிதான். மேடம் ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கீங்க போல. நாங்க இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? சார் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அதான் ஒன்னா சரி வா, குளிக்கலாம். அப்படியே ஒன்னா குளிச்சுட்டாலும் போடா டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இவ்வளவு தூரம் வந்து நீ ஏன் ஓப்பனா கேட்ட பிறகு முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கும் மனசு வரல. ஆஹா, நீ சொன்ன மாதிரி உபசரிக்கிறேன். வா. நான் முதலாய் எழுதிய காதலிசை அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. வாராயோ வாராயோ காதல் கொள்ள பூவோடு குளிக்கலாமா? தண்ணி அறிய போகுது. அர்ஜுன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதெல்லாம் நீ சீரியஸ் எடுத்துக்காத. இத புடி, நான் வரேன். ஏய், எங்க ஓடுற? இருடி, உபசரிக்கிறேன். எப்பா சாமி, ஆளை விடுப்பா. என்னடா இது கிச்சன்ல ஒரு வேலையாகாம கிடக்குது. இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆர்டர் இருக்கு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? இதோ வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? டேய், அது வந்துடா. என்ன அது வந்து இது வந்து எழுதிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்லடா, குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு நீ கார்த்திக் தான் அனுப்புவ. கார்த்திக் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி வைப்பாரு. அவரு 2-3 நாளா வரவே இல்லைல்ல. எந்த திங்ஸுமே வாங்காம கிடக்குது. அவன் இங்க வரலனா எந்த வேலையும் ஓடாதா? திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. லூசு மாதிரி நடந்துக்கிறான். சரி, அதுக்கான லிஸ்ட் என்னன்னு சொல்லி நானே சொல்றேன், நீ போய் வாங்கிட்டு வந்துரு. இல்ல மச்சான், இது வரைக்கும் நான் போய் நேர்ல பார்த்து வாங்கிட்டு வந்ததும் இல்ல. நான் வாங்கிட்டு வந்தாலும் நீ ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்ப. பேசாம நீயும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது. பேசாம லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. சீக்கிரமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ம். சரிடா.